தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியை சேர்ந்த சடையாண்டி என்பவரிடம் அதே பகுதியை சேர்ந்த சரணமணி என்ற பெண் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் குடும்ப சூழ்நிலைக்காக 40,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சரணமணியிடம் பெற்ற கடனை திருப்பி தருமாறு சடையாண்டி பலமுறை கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சடையாண்டி 2018ஆம் ஆண்டு சரணமணியின் வீட்டிற்கு சென்று சரணமணியின் வாயில் துணியை வைத்து அடைத்து கொலை செய்துவிட்டு வீட்டில் வைத்திருந்த 69 கிராம் தங்க நகையை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் தண்டனை சட்டம் 302 கீழ் ஆயுள் தண்டனை மற்றும் 5,000 ரூபாய் அபராதம் மற்றும் 7 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து நீதிமன்ற நீதிபதி கோபிநாதன் தீர்ப்பு வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.